வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் 28th டிசம்பர் 2024 நடக்கக்கூடிய MA 3351 டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். M3 பேப்பர். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஏ. சி டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட்டில் கூட இருக்கும், உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸு அது வந்து ஷுவராக கண்டிப்பாக வந்துடும். அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேண்டியது ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ். 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், 6 டைப்ஸுமே. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இதுலேருந்தே கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாடலையே அப்படியே வந்துடும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இதில் ஒரு 8 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அப்புறம் லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ். இந்த 4 வீடியோஸும் அப்லோட் பண்ணியாச்சு, பார்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது அடுத்த யூனிட் 2 வரும்போது நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஃபூரியர் சீரீஸ். ஸோ இந்த ஃபூரியர் சீரீஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இப்போது உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துட்றேன், பார்த்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபூரியர் சீரீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிடணும், இருங்க. ஓகே, சரி. ஃபூரியர் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 0,2 பை ஒரு டைப் வரும். அதில் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இன்னொரு ப்ராப்ளம் வந்து -πலேருந்து π வந்தால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதில் 2 ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஃப் ரேஞ்சு சைன் சீரீஸ், ஆஃப் ரேஞ்சு கொசைன் சீரீஸ், இதுக்கான வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், பார்த்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதிலே வந்து இன்னொரு கொஷின். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸில் 4 ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. ஒன்று ரேடியன்ஸ் வச்சு வரும், π/, அந்த மாதிரி. இன்னொன்று டிகிரி வச்சு வரும், இன்னொன்று T வேல்யூஸ் வச்சு வரும், இன்னொன்று நார்மல் வேல்யூஸ் வச்சு வரும். ஸோ இந்த 4 டைப்புமே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு 8 மார்க் கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸில் பக்காவாக 16 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே. நெக்ஸ்ட்டு 13th படிக்க போகிறது ஒரே ஒரு 2 ப்ராப்ளம் தான். ஒன்று அதான் ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அதில் டைப் 1 அப்லோட் பண்ணியாச்சு, டைப் 2வும் அப்லோட் பண்ணிடுவேன். டைப் 1 என்னென்னா உங்களுக்கு 0 இனிஷியல் வெலாசிட்டி வச்சு ப்ராப்ளம் வரும், இன்னொன்று நான்-0 இனிஷியல் வெலாசிட்டி வச்சு இன்னொரு ப்ராப்ளம். ஓகேங்களா? கவனிங்க, இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிஷன்ஸு அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். எதையும் விட்டுட்டு வராதிங்க, அதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஈஸியாக 16 மார்க் எடுக்கிற கொஷின் இதெல்லாம். நெக்ஸ்ட் 4th யூனிட்டில் பார்த்துட்டோம்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் செல்ஃப் ரெசிப்ரோக்கல், இதுக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 2 சம் போட்டிருப்பேன். ஓகேங்களா? 2 சம் தரவை பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரெசிப்ரோக்கல், அந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ அப்லோட் பண்ணிவிடுவேன் நான் உங்களுக்கு ஃபூரியர் சைன் அண்ட் ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், பார்த்துருங்க. ஓகேங்களா? லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் இன்வர்ஷன்ஸ். ஒரு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எப்படி இன்வர்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நான் டீச் பண்ண ப்ராப்ளம்ஸை நீங்கள் தரோவாக அந்த ஃபார்முலா படித்து அதை அப்ளை பண்ண கற்றுட்டிங்கனாலே நீங்களே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் இன்வர்ஷன் ஃபார்முலா, பார்சிவல் ஐடென்டிட்டி, இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு தியரம் கேட்பாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கன்வல்யூஷன் தியரம் இன் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். அதை பயன்படுத்தி இசட் இன்வர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணியிருப்பேன் வித் தியரமோட, அதையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் யூஸிங் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு பார்த்துருங்க. ஸோ இதை நீங்கள் 2ம் பார்த்துட்டாலே போதும், இதுலேயே 16 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமே கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆர்டரில் 2 மார்க்கு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். நல்லா அதை படித்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, புரிஞ்சும் மெமரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோமோஜினஸ் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் லக்ராஞ்சி மல்டிப்ளையர், அதுக்கப்புறமா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த 3rd யூனிட் 2 ப்ராப்ளம் தான் தரப்போகிறேன். அந்த 2 ப்ராப்ளமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கண்டிஷன்ஸ் எழுதி நீங்கள் ஃபில் பண்ணல உங்களுக்கு மார்க் வந்துடும். 4th யூனிட் 5th யூனிட் நான் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். இதில் இந்த தியரம் படிக்காமல் போகவே கூடாது. கன்வல்யூஷன் தியரம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். நான் என்னென்ன சொல்லணும் அதுக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா?
ஆல் தி பெஸ்ட். எப்படியாவது கிளியர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.